வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் எல்லாருமே யூஸ்வலாக வந்து பிஇ பிடெக் பற்றி தான் பேசிகிட்டே இருக்கீங்க, சார் பிஆர்க் பற்றி பேசுங்கன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய ரிக்வஸ்ட்காக இப்போ வந்து நம்ம என்னது பிஆர்க்கை பற்றி பேச போகிறோம். பிஆர்க் வந்து எல்லாத்துக்கான ஒரு கனவு படிப்பு. ஒரு கம்ஃபர்டபுளா வந்து ஒரு வீடு கட்டுற ஒரு அழகா, ரொம்ப அழகா வீடு கட்டி ரொம்ப ஸ்டைலிஷா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து கொஞ்சம் டிராயிங் எனக்கு ரொம்ப நல்லா வரும் சார், அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ண ஒரு பிரான்ச் வந்து பிஆர்க். அந்த பிஆர்க்கு யார் இது பண்றாங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதுக்கான இது வந்து என்னது, பட் பிஆர்க்கு ஆத்தரைஸ்டு யாருன்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன செய்யறாங்கன்னா, நாட்டான ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த நீட் சொல்லி வந்து எம்பிபிஎஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கு நீட் இருக்கிற மாதிரி ஆர்கிடெக்சருக்கு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாட்டான எக்ஸாமினேஷன் பண்றாங்க. அந்த பிஆர்க்னாவே என்னது, கட்டடக்கலை. ஒரு கட்டடக்கலையை பத்தி நம்ம இப்ப பேசலாம்னு இருக்கோம். முதல்ல வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு, சார் அப்படின்னா சிவில்னா என்ன சார்? சிவிலும் வந்து பில்டிங் தானே கட்டுறாங்க, சிவிலுக்கும் ஆர்கிடெக்சருக்கும் என்ன சார் மெயின் டிஃபரன்ஸ்? மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, ரெண்டு பேருமே வந்து என்ன செய்யறாங்க, வீடு தான் கட்டுறாங்க. ஆனா வந்து சிவிலுக்கும் ஆர்கிடெக்சருக்கும் மெயின் என்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, சிவில் படிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இரும்பு என்ன ஸ்டாண்டர்டு, என்ன இது சாயில் என்ன, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 10க்கு 10 அடி நீளம், 10 அடி அகலம், 10 அடி உயரத்தில் வந்து ஒரு ரூம் கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக வந்து கட்டுறவங்க வந்து சிவில். ஆனால் ஆர்கிடெக்சர் யாருன்னா, ஹியூமன் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஹியூமன் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ்தெட்டிக்காக பண்ணுறவங்க யாரு, ஆர்கிடெக்சர். இப்போ வந்து ஒரு சிட்டிக்குள்ள வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்க சிட்டியில் வீடு கட்டுறாங்க. ஸோ வில்லேஜில் இருந்தால் ஒரு பெரியவர் அவர் எப்படி இருக்கணும், அவருக்கு ஒரு காத்தோட்டமா ரொம்ப ஸ்பேசியஸா அப்படி ஒரு வீடு தான் அவர் விரும்புவார். ஏன்னா கிராமத்திலே இருந்து வளர்ந்தவர் வந்து எனக்கு வந்து வராண்டா இருக்கணும், அப்படி இருக்கணும், கொஞ்சம் ஸ்பேசியா விரும்புவார். யாரு, ஒரு வில்லேஜ் வந்து ஒரு சிட்டியில் போறவர் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாரு. பட் வந்து இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வீடு எப்படி எதிர்பார்ப்பாங்க, அதாவது அப்படியே படுத்து எந்திரிச்சோடனே முன்னாடி எனக்கு இது இருக்கணும், நடந்த உடனே பாத்ரூம் இருக்கணும், எல்லாமே வந்து அப்படி எட்டி பார்த்தா வந்து பால்கனி இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள், எல்லாமே வந்து அவங்க அதிக நகராத மாதிரி உட்கார்ந்த இடத்துலயே வந்து அவங்களுக்கு எல்லாமே இதா இருக்கிற மாதிரி விரும்புறவங்க தான் யாரு, ஐடி இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுடைய ஹியூமனோட இதை புரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வீடு கட்டுறவங்க தான் யாரு, ஆர்கிடெக்சர். அவங்க மெயின் ஆர்கிடெக்சர்ல வந்து அவங்க என்னென்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, முதல்ல வந்து எந்த இடத்துல வீடு கட்ட போறோம், அந்த வீடோட கிளைமேட் கண்டிஷன் பார்ப்பாங்க. ஒரு கிளைமேட் கண்டிஷன் என்னன்னா, இப்போ இடத்துல வந்து ஒரு சன் ஷெட் இருக்கு, இப்போ மேற்குல இருந்து காத்து வருதுன்னா எந்த இடத்துல வந்து நம்ம சன் ஷெட் வைக்கணும். ஸோ எந்த இடத்துல வந்து விண்டு அதிகமாக காத்து எந்த இடத்துல இருந்து வருது, காத்து எந்த பக்கம் வருதோ அந்த சைடை வந்து அவங்க என்ன செய்வாங்க, விண்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்க வேணுமா நம்ம ஜன்னல் வைக்கலாம்ல. ஸோ அதை வந்து பக்காவா வந்து பிளான் பண்ணி பண்றவங்க தான் என்னது, ஆர்கிடெக்சர். ஸோ அதான் சிவிலுக்கும் இதுக்கும் மேஜர் வித்தியாசம் என்னன்னா, ரெண்டு பேருமே பில்டிங் கட்டுவாங்க, இவங்க கொஞ்சம் ஹியூமன் கம்ஃபர்டபுளா கொஞ்சம் ஸ்டைலிஷா பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எல்லாருமே தோசை சுடுவாங்க, அந்த தோசையில வெங்காய தோசை, கறி தோசை சொல்லி ஸ்பேசியஸா கொஞ்சம் லக்ஸரிஸ் பண்ணி பண்றவங்க தான் யாரு, ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் படிக்கிறதுக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி? ஸோ ஆர்கிடெக்சர் பண்றதுக்கு மெயின் எலிஜிபிலிட்டி என்னன்னா, அவங்க வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மூணுலேயும் வந்து அர்க்கிடெக்ட் எவ்வளோ இருக்கணும்னா 50% இருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதில் வந்து 50% இருக்கணும். போக வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யலாம், டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டும் பண்ணலாம். பட் பிஇ பிடெக்ல வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட் வந்து என்ன செய்யலாம்னா, அவங்க லேட்டர் என்ட்ரியில் வருவாங்க. இங்கே வந்து லேட்டர் என்ட்ரின்னு ஒரு ஸ்கீம் கிடையாது, யார் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஜாயின் பண்ணணும். எத்தனை வருஷம் கோர்ஸ்னா 5 இயர்ஸ் கோர்ஸ். சார் அதில் நிறைய பேர் வந்து, சார் இது கேர்ள்ஸ்க்கு சூட்டபிளான கோர்ஸ்னு கேட்குறாங்க. சார் நீங்க பிஆருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் இருப்பா, கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து சார் ரொம்ப கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப ப்ரிஃபரபிள். நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி, சார் கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ், கேர்ள்ஸ்க்கு சார் எல்லா இன்ஜினியரிங் கோர்ஸும் வந்து கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் தான். பட் ஆர்கிடெக்சர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நல்லா இருக்கும். அது போக வந்து சார் இந்த பிஆர்க்கு எப்போ சார் நடக்கும், எப்படி சார் நடக்கும்னா, பிஆர்க்கு மெயினா நாட்டான ஒரு எக்ஸாம் எழுதணும். நாட்டான என்னது, நேஷனல் ஆப்டிடியூட்
டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். இந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரி. பிஆர்க்கோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, நாட்டால 200 மார்க்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாட்டா டெஸ்ட்ல 200 மார்க்கு போக உங்களுடைய பிளஸ் டூவோட டோட்டல் மார்க். ஸோ மற்ற இடத்துல ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய பிளஸ் டூவோட டோட்டல் மார்க். இப்போ பிளஸ் டூவோட டோட்டல் மார்க்கை வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸ்டேட் போர்டுக்காரங்க 600க்கு டோட்டல் 600க்கு எழுதியிருப்பீங்க, அதை வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சி காரவங்க வந்து 500க்கு எழுதியிருப்பீங்க, அவங்களும் உங்க டோட்டலை வந்து 200க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டோட்டல் 200 பிளஸ் வந்து நாட்டாவோட மார்க். நாட்டாவோட மார்க் என்னன்னா, மொத்தம் வந்து 3 மணி நேரம் நாட்டா எக்ஸாம் நடக்கும். அந்த நாட்டா எக்ஸாம் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 இருக்கும். பார்ட் ஏ வந்து ஒரு 90 மினிட்ஸ், பார்ட் பி வந்து ஒரு 90 மினிட்ஸ். பார்ட் ஏல வந்து என்ன மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும்னா, டிராயிங் அண்ட் காம்போசிஷன் டெஸ்ட். என்னது? டிராயிங் அண்ட் காம்போசிஷன் டெஸ்ட். ஸோ அது வந்து என்னது, ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்ட் ஏல மொத்தம் 3 கொஸ்டின் என்னென்னா, காம்போசிஷன் கலரிங் ஒன்று, ஸ்கெட்சிங் அண்ட் காம்போசிஷன் ஒன்று, அடுத்து 3D காம்போசிஷன் ஒன்று. ஒன்றுக்குமே 25 25 30 மார்க் இருக்கும். ஸோ இந்த மார்க் வந்து ஒரு 80 மார்க்குக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்ட் பி நடக்கும். பார்ட் பி வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் தான். அதில் B1ல வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 2 மார்க் மணிக்கு 60. அடுத்து B2ல வந்து ஒரு 15 கொஸ்டின், அது ஒரு 4 மார்க் மணிக்கு, அது ஒரு 60 மார்க்கு. மொத்தம் 120. 120 பார்ட் ஏல ஒரு 80, மொத்தம் 200 மார்க்கு. இந்த 200 மார்க்கில் வந்து நீங்கள் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் 80 மார்க் எடுத்தாவே போதும். நீங்கள் 80 மார்க் இருந்தால் வந்து நீங்கள் வந்து நாட்டால் வந்து எல்லாமே கிடச்சிரும். மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் வந்து 99 காலேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நாட்டா வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால வந்து பிஆர்க் இட்ஸ் எ வெரி குட் கோர்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. பிடெக் ட்ரை பண்றவங்க வந்து வெல் அண்ட் குட். பட் வந்து சார் கொஞ்சம் வந்து நான் ஆர்கிடெக்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் வந்து நாட்டாவோட இது எக்ஸாம் எழுதலாம். பிடெக்கு அப்புறம் தான் வந்து என்ன நடக்கும், அந்த கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதனால வந்து நார்மல் வந்து இந்த கவுன்சிலிங் இடத்துல தான் நடக்கும். ஆல்மோஸ்ட் அது முடிஞ்ச பிறகு கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து எல்லாருமே பிஆர் ட்ரை பண்ணுங்க. மீண்டும் சார் இன்னொன்று, எல்லாத்துக்கும் சார் நாட்டா பற்றி டீட்டெயிலாக ஏதாவது வீடியோ வேணுமா சார்? நீங்கள் வந்து பிஆர் பற்றி சொல்லிட்டீங்க சார், நாட்டா எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் வந்து ப்ளீஸ் ப்ரொவைட் நாட்டான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வந்து நாட்டாவை வந்து எப்படி இது பண்ணணும், எப்படி கிளியர் பண்ணலாம், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் எல்லாமே சொல்கிறேன். இந்த மாதிரி நாட்டாவை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் யாருமே நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.